இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, சூப்பர் 8 மேட்சஸ்லாம் முடிஞ்சாச்சு கைஸ். இனிமேல் செமிஃபைனல் தான். குரூப் 1ல் வந்துட்டு இந்தியா, ஆப்கானிஸ்தான் குவாலிஃபை இருக்காங்க. குரூப் 2லேருந்து சவுத் ஆஃப்ரிக்கா, இங்கிலாந்து குவாலிஃபை இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து செம டாமினன்ஸ் இது வரைக்கும் லூஸே பண்ணல. இந்த பக்கம் குரூப்பில் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவும் இன்னும் ஒரு கேம் கூட லூஸ் பண்ணல. ஆனால் ஆப்கானிஸ்தான் சரி, இங்கிலாண்டும் சரி கேம்ஸ்லாம் லூஸ் பண்ணியிருக்காங்க. ஆப்கானிஸ்தான் பொறுத்த வரைக்கும் செம்ம அண்டர்டாக் பர்ஃபார்மன்ஸ். வரும்போது லீக் ஸ்டேஜஸ்லேயே வரும்போது நியூசிலாந்து அடிச்சுட்டு வந்தாங்க. அங்கேருந்து அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க ஆஸ்திரேலியாவே சூப்பர் 8ல் வந்து அடிச்சிருக்காங்க. செம்மையான விட்ரின்னு தான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி காலையில் மேட்ச் வந்து க்ரூஷியலான மேட்ச்சு. பவுலர்ஸ் தான் மேட்சை ஜெயிச்சு கொடுத்துருந்தாங்க ஆப்கானிஸ்தானுக்கு. செம்மையாக இருந்துச்சு மேட்ச். பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த வருஷம் யார் கப் அடிக்க போகிறாங்கன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி யார் யாருக்கெல்லாம் செமிஃபைனல் மேட்ச் யார் கூட நடக்குதுன்னு பார்ப்போம். செமிஃபைனல் யார் யாருக்குன்னா சவுத் ஆஃப்ரிக்கா வர்சஸ் ஆப்கானிஸ்தான் மற்றும் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து அப்படி தான் போட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவும் சவுத் ஆஃப்ரிக்காவும் அன்பீட்டன் டீம்ஸ் தான் கைஸ். ஆப்கானிஸ்தான் ஒரு அண்டர்டாக் டீமாக வந்திருக்காங்க. இங்கிலாந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து வந்திருக்காங்கன்னு தான் சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவும் சரி சவுத் ஆஃப்ரிக்காவும் சரி இந்த மாதிரி செமிஃபைனல்ஸ் வந்தால் மேக்ஸிமம் சோக் ஆயிடுவாங்க. இந்தியா ஃபைனல்ஸ்க்கெலாம் போகும். இது வரைக்கும் ஃபைனல்ஸே அதிகமாக போகாத டீம் தான் சவுத் ஆஃப்ரிக்கா தான் சொல்லுவேன். ஏன்னா மேக்ஸிமம் செமிஃபைனல்ஸில் அடிச்சிருவாங்க. ஏன்னா செம்ம டீம் வச்சுருந்தாலும் செமிஃபைனல்ஸில் அவங்க சோக் ஆகிட்டு போயிடுவாங்க. இந்த வருஷம் அப்படி நடக்காதுதான் நினைக்கிறேன். ஏன்னா ஆப்கானிஸ்தான்கிட்ட பேட்டர்ஸ் இல்லை. ஓப்பனிங்கில் குர்பாஸ் எடுத்துட்டிங்கனாலே முடிஞ்சுது கேமு. ஓவர் அது மாதிரி தான் இருக்குது. ஏன்னா மிடில் ஓவர்ஸில் அந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுற பிளேயர்ஸ் யாரும் இல்லை கைஸ். அதனால் மேக்ஸிமம் சவுத் ஆஃப்ரிக்கா தான் ஃபஸ்ட் இதில் ஜெயிப்பாங்க. செகண்ட் இது எப்படி நடக்க போகுது தான் தெரில. ஏன்னா இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து மேட்ச்சில் தான் செம்ம க்ரூஷியலாக இருக்க போது. யார் ஜெயிப்பாங்கன்னே சொல்ல முடியாது. ஏன்னா ரெண்டு டீமும் பயங்கர வெயிட்டாக தான் வச்சுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்தியா தான் மேக்ஸிமம் டாமினன்ஸ் பண்ணி ஜெயிப்பாங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த டைம் 2022 இதே மாதிரி செமிஃபைனல்ஸில் வாஷ் அவுட் பண்ணாங்களே நம்ம வந்து ரிவெஞ்ச் எப்படியும் எடுத்துருவோம். வேறு மாதிரி இருக்க போகுது இந்த மேட்ச்சு. பார்ப்போம் என்ன நடக்க போகுது. ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம வந்து லீக் ஸ்டேஜஸில் ஆஸ்திரேலியாவே வெளியெடுத்திட்டோம். அது வந்து வேறு மாதிரி ரிவெஞ்ச் தான் சொல்லுவேன். நம்ம வந்து ஒரு ஃபைனல்ஸ் போய் ரிவெஞ்ச் எடுக்காமல் இப்போயே முடிச்சு விட்டோம். ஏன்னா இவங்க வந்து குவாலிஃபை ஆகாத மாதிரி சினாரியோ முடிச்சு விட்டோம். செம்மையாக இருந்தது. இங்கிலாந்துக்கு அதையே முடிச்சு விட்டு ஃபைனலில் போய் கப் அடிப்போம் கைஸ். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டீமில் வந்து பவுலிங்கில் சேஞ்சஸ் பண்ணோன்னா ஸ்பின்னர்ஸ்லேருந்து யாராச்சும் ஒருத்தங்க தூக்கி தான் சேஞ்சஸ் பண்ணணும்னு சொல்லுவேன். ஏன்னா எக்ஸ்ட்ரா ஒரு பேசர் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம் இந்த வருஷம் ஸ்குவாடில். சகலை எதுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்கன்னே தெரில, சும்மா வச்சுருக்காங்க. சகலுக்கு பதிலாக ஒரு எக்ஸ்ட்ரா பேசராவது எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். ஏன்னா வந்து பும்ரா மட்டும்தான் ஒரு டெத் பவுலராக ப்ராப்பராக இருக்கார். போன மேட்ச் ஹர்திக்கு பொழந்துட்டாங்க கைஸ். அதுக்கப்புறம் ஹர்தீப் சிங் போன மேட்ச் செம்ம ஸ்பெல் போட்டிருந்தாருன்னு தான் சொல்லுவேன். இருந்தாலும் அவரும் பத்தாது. இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பேசர் இருந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லாமல் இருக்குன்னு தான் சொல்லுவேன். இல்லைனா ஒரு மிடில் ஆர்டரில் இன்னொரு எக்ஸ்ட்ரா பேட்டரை எடுத்துகிட்டு வரலாம். இதில் பார்த்தீங்கன்னா அக்சர் பட்டேல் செம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. ஃபீல்டிங், பவுலிங், பேட்டிங் எல்லாத்துலேயும் செம்மையாக தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. ஜடேஜா பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு பெருசாலாம் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல கைஸ். ஒரு அளவுக்கு தான் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. குல்தீப் யாதவ் செம்மையான பவுலிங் தான் கைஸ். இவருனால தான் இந்த மேட்ச்சே நம்ம முக்கியமாக ஜெயிச்சதுக்கு ரீசன் சொல்லுவேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குல்தீப், அக்சர் இவங்க 2 பேரும் எடுத்துகிட்டு போயிட்டு ஜடேஜாவுக்கு பதிலாக ஒரு எக்ஸ்ட்ரா சிராஜ் இல்லைனா வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா பேட்டர் எடுத்துகிட்டு வந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லுவேன் இங்கிலாந்துக்கு நடக்க போகிற மேட்ச்சில். பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா ஜிம்பாப்வே மற்றும் இந்தியா நடக்கிற டூருக்கு வந்து ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி பார்ப்போம். டூர் ஆஃப் ஜிம்பாப்வே பார்த்தீங்கன்னா யார் இருக்க போகிறாங்கன்னா கேப்டன் வந்து சுமன் கில் கைஸ். இதுதான் ஹைலைட்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்குவாடில் இருக்க மெம்பர்ஸ்லாம் எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால், ருத்ராஜ் கெய்க்வாட், அபிஷேக் சர்மா மொத்தம் 4 ஓப்பனர்ஸ் எடுத்திருக்காங்க. அப்புறம் ரிங்கு சிங், சஞ்சு சாம்சன், டூல் ஜெரே 2 விக்கெட் கீப்பர், அப்புறம் நிதிஷ் ரெட்டி இருக்கார். அதுக்கப்புறம் ரியான் பராக், வாஷிங்டன் சுந்தர், ரவி விஷ்னாய், ஆவேஷ் கான், கலீல் அஹமத், முகேஷ் குமார், துஷால் தேஷ்பாண்டே. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்குவாடே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் எடுத்திருக்காங்க. ஒரு சீனியர் பிளேயர் கூட இல்லைன்னு சொல்லுவேன் சஞ்சு சாம்சனை தவிர. சஞ்சு சாம்சனே மேக்ஸிமம் கேப்டன் போட்டிருக்கலாம். எதுக்கு கில்ல லைனப்ஸ்லாம் பில்ட் பண்ணி இவங்க எடுத்துகிட்டு போவாங்க. பார்ப்போம். அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மிச்சப்படியில் தான். பை கைஸ்.